ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பேட் ஸ்டோரி. நம்ம இந்த சேனலில் அடல்ட் வெப் சீரிஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லூக் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ட்ல வெளிவந்த மிஸ் சீலான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஷார்ட் ஃபிலிம் தாங்க பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்மா வேற லெவலில் இருக்குங்க. ஒரு டைலர் கடையில் வேலை செய்கிற பையனை அங்கே வந்த ஒரு கஸ்டமர் எப்படி கரெக்ட் பண்ணி மேட்டர் பண்ணுறாங்கிறது அந்த ஸ்டோரியே. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டைலர் கடை தாங்க காட்டுறாங்க. இப்ப அங்க பார்த்தா ஒரு கஸ்டமர் நின்றுட்டு பேசிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு கார் வருதுங்க. கார்ல இருந்து பார்த்தோன்னா செம்மையா ஒரு ஆன்ட்டி இறங்குவாங்க. அவங்கள பாக்குறதுக்கு அவ்வளவு ஹார்டா இருக்குங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இறங்கி அந்த கடைக்கு வரும்போது கடைக்கார தாத்தா என்ன சொல்றாருன்னா, வாங்க வாங்க மேடம், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது இப்ப அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்பாரா. நானும் நல்லா இருக்கேன், ஆமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இவர் கேட்கும் போது, எனக்கு பெட்டிக்கட்டும் பிளவுஸும் தைக்கணும் அப்படின்னு இவர் சொல்லுவாளா. அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்லுவானா, சரி ஓகே, உங்களுடைய சைஸுக்காக நீங்க பழைய பெட்டிக்கோட் பிளவுஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என்ன தாத்தா உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்குறீங்க, எனக்கு அப்பப்போ சைஸ் எல்லாம் மாறும்னு தெரியாதா அப்படி சொன்ன உடனே அந்த தாத்தாவும் மேலே கீழே ஒரு மாதிரியே பாப்பாருங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என்னுடைய புது அளவை எடுத்துங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவரும் சரி சரி நான் அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பின்னாடி ஒரு பையன் உட்காந்துருப்பாங்க. அவரை இவர் கூப்பிடாரு, ஏ பவன் நீங்க எழுந்து வா அப்படி சொல்லும் போது இப்ப அவனும் எழுந்து வருவானா. மேடத்தை உள்ள கூட்டு போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு போடு அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு அவனும் அதிர்ச்சி ஆயிடுவான். என்ன தாத்தா சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றா, டேய் அளவு போட்டு எடுத்துருவாடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அந்த ஆன்ட்டியை பார்ப்பாங்க. பார்த்தவன் அப்படியே ஷாக் ஆயிடுவான். ஏன்னா அவங்க இவனை ஒரு மாதிரியா பார்ப்பாங்களா, இவனுக்கு லைட்டா நர்வஸாவே இருக்கும். இப்ப அவன் என்ன சொல்லுவானா, சரி உள்ள வாங்க மேடம் உங்களுக்கு அளவு எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் கூப்பிடும் போது இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாத்தா கிட்ட, ஆமா இந்த பையன் யாரும் புதுசா வச்சிருக்கீங்களா வேலைக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமாமா பழைய ஆளு கொஞ்சம் ஊருக்கு போயிருக்காரு, சோ அது வரைக்கும் இவன் இருக்கட்டும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்களும் உள்ள போவாங்க. இப்ப இவன் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லனா, மேடம் உங்க முந்தானை கழட்டுங்க, உங்க துணி லூஸா இருந்தா தான் நான் அளவு எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லும்போது உடனே இவங்க மனசுல, நான் ஒன்னும் லூஸா எடுக்கிறதுக்கு வரல, உன்னை இப்ப நான் டைட்டா ஆக்க போறேன் பாரு அப்படி சொல்லிட்டு இவங்க மனசுலயே அவனை ஒரு மாதிரியா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் டபுள் மீனிங்கா இருக்குங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட முந்தானை இறக்கிட்டு ரெண்டு கையும் தூக்கிட்டு, சரி இந்தா எவ்வளவு எடுக்கிறியோ எடுத்துக்கோ அப்படி சொன்ன உடனே அவனும் திருத்தர முடிப்பான். ஏன்னா அவங்கள முந்தானி இல்லாம பார்த்ததால அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுமா. என்ன யோசிக்கிற, சீக்கிரமா எடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு என்ன பண்ணனா, அவங்களுடைய பிளவுஸ் ஃபுல்லா அளவு எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஓகே மேடம் முடிஞ்சிச்சு அப்படி சொல்லும் போது உடனே அவங்களும் மேல மட்டும் தானே எடுத்துக்க, கீழே இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, கீழே போ அப்படி சொல்லும் போது இதை கேட்டு அவனும் ஷாக் ஆயிடுவான். என்ன மேடம் சொல்றீங்க, ஆமா நான் பிளவுஸ்க்கும் பெட்டிக்கோட்டுக்கு தான் அளவு எடுக்க வந்தேன், நீ பிளவுஸ்க்கு மட்டும் தான் எடுத்திருக்க, பெட்டிக்கோட்டுக்கு எடுக்கல, போய் கீழே போய் எடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனுக்கு குப்புன்னு வெறுத்துருங்க. இப்ப இவன் என்ன பண்ணனா, முட்டி போட்டு கீழே அளவு எடுத்துட்டே இருக்கும் போது சும்மா இல்லாம அவங்களுக்கு அந்த இடத்த பார்த்துட்டு பயங்கரமா இதாயிடுவாங்க. அளவு எடுத்துட்டு எழுந்திருக்கும் போது முகம்லாம் செம்மையா வெறுத்துருமா. உடனே என்ன சொல்லணும், மேடம் நான் அளவெல்லாம் எடுத்துட்டேன், வாங்க வெளியே போலாம் அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவங்களும் கொஞ்சம் சிரிச்சுட்டு என்ன சொல்லுவானா, முதல்ல உன் முகத்துல இருக்க வேர்வெல்லாம் தொட, நீ வெளியே இப்படியே வந்தனா நீ அளவு தான் எடுத்தியா இல்ல என்ன செஞ்சியான்னு சொல்லிட்டு உங்க தாத்தா என்ன சந்தேகப்படுவாரு, முதல்ல முகத்தை தொடச்சிட்டு வா அப்படி சொல்லிட்டு இவங்க ஒரு மாதக்கமா சொல்ல அவனும் டப்புன்னு முகத்தை தொடச்சிட்டு இப்ப பின்னாடியே வெளியே வருவாங்க. இப்ப அந்த தாத்தா என்ன கேட்பாருன்னா, என்னடா உள்ள கூட்டு போயிட்டு நல்லா எடுத்தியா அப்படி சொன்ன உடனே, என்ன தாத்தா சொல்றீங்க, இல்ல இல்ல நான் அளவு சொன்னேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஃபுல்லா அளவு எடுத்துட்டு தாத்தா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, தாத்தா நான் நாளைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு இதை தச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் என்னோட வீட்டுக்கு கொடுத்து விடுங்க சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த தாத்தாவும் சரிங்க மேடம் நான் கண்டிப்பா கொடுத்து விடுறேன் நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்கள அனுப்பி வச்சிருவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சரியான ஒரு நைட்டி போட்டுட்டு படுத்துக்கிட்டு அந்த பையனை நினைச்சுதாங்க யோசிப்பாங்க. அதாவது அவன் அளவெடுக்கும் போது எங்கெல்லாம் தொட்டானோ அதெல்லாம் நினைச்சிட்டு இவங்க சந்தோஷமா இருக்கும் போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இப்ப காலையில விடிஞ்ச உடனே நம்ம பவன் என்ன பண்ணானா, அந்த மேடத்தோட தச்ச துணி எடுத்துட்டு இப்ப அவங்க வீட்டுக்கு தாங்க போறான். அங்க பார்த்தனா காலிங் பெல் அழுத்தினோடனே கொஞ்ச நேரத்துல அந்த ஆன்ட்டியும் வெளியே வராங்க. அவங்கள பார்த்த உடனே என்ன சொல்லனா, மேடம் நீங்க துணி தைக்க கொடுத்தீங்க இல்லையா, அதை நான் தச்சு எடுத்து வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது, சீக்கிரம் வா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை கூப்பிட்டு உள்ள போவாங்களா. உள்ள போனவங்க என்ன சொல்லாங்கன்னா, சரி நீ ஒண்ணு பண்ணு, நீங்க உட்காந்துரு, நான் இந்த துணி எடுத்துட்டு போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வரேன், எப்படி ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கானா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க மேடம் சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வந்து அந்த பையை கொடுப்பானா. இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உள்ள போயிட்டு அந்த துணி எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பவனை கூப்பிடுவாங்க. ஏ பவன் இங்க வா எங்க இருக்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடும் போது இவனும் சத்தம் கேட்ட திசை பக்கமா போக அங்க பார்த்தனா இவ எடுத்துட்டு வந்த துணியை அரைகுறையா போட்டுட்டு நிப்பாங்களா. உடனே இவனும் என்னாச்சு மேடம் அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் தான் சொன்னா இல்லையா அளவு ஒழுங்கா எடுன்னு, இங்க பாத்தியா எனக்கு மேலையும் பார்த்த மட்டும் கீழே டைட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும் போது அவன் என்ன பண்ணுவானா, அவங்கள பார்த்துட்டு அப்படியே நிப்பாங்க. ஏன்னா இவங்க
சத்தம் போடும்போது அவங்க மேல போட்டிருந்த அந்த துணியை எடுத்துருவாங்களா, அதை பார்த்துட்டு நீனா அவனுக்கு ஒரு மாதிரி டென்ட் ஆயிடுங்க. இவளை பார்த்தானா அவனை வேணுமே கூட்ட மாதிரி தான் இருக்கும். இப்ப அவன் எடுத்துட்டு வந்த துணி எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே அவன் பக்கத்துல போயிட்டு அவனை கையை பிடிச்சி இழுத்து உள்ள கூட்டுருவாங்க. கூப்பிட்டவன் என்ன பண்ணுவானா அவனோட பெட்ரூம் கதவை சாத்திட்டு அப்படியே அவன் கூட சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆன்ட்டிக்கு செம்மையாவே கம்பெனி கொடுப்பான். இந்த சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே இருக்குங்க. இப்படியே அந்த ஆன்ட்டி கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவனும் அங்கிருந்து சந்தோஷமா எழுந்து ஓடுவாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா கடையில தாங்க காட்டுறாங்க. என்னடா துணியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல தாத்தா நான் கொடுக்க போனேன், அவங்களோட அளவு சரியில்லை, எல்லாம் சின்னதா இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அந்த தாத்தாவும் டென்ஷன் ஆடாரு. நான் நேத்தே சொன்னேன் தெளிவா அளவு எடுறான்னு, உனக்கு கவனமே இல்லையா? இப்ப பாரு ரெண்டு வேலை வச்சுட்ட, தேவையில்லாம இந்த 2 வேலை நீ தான் செஞ்சாகணும், போ திரும்ப அளவு எடுத்து அதை ஒழுங்கா தை அப்படி சொல்லிட்டு அவனை சத்தம் போட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல பார்த்தனா இந்த பவன் அங்க உட்காந்து துணி தச்சிட்டே இருக்கும்போது இப்ப பவனுக்கு ஒரு கால் வருங்க. உடனே அந்த மொபைல் எடுத்து பார்த்தா என்னது இவங்க இந்த நேரத்துல கால் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த ஆன்ட்டி வேற கூப்பிடுவாங்களா. இப்ப அந்த காலை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அட ஆன்ட்டி நீங்களா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நீ எங்க இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது நான் வேலையில தான் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே நீ ஃப்ரீயா இருந்தா என் வீடு வரைக்கும் வரியா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லனா, ஐயோ இப்பயா கண்டிப்பா முடியாது, ஏன்னா தாத்தா கூட கடையில இல்ல, கடையை நான் ஒரு ஆள் தான் பார்த்திருக்கேன், வேலை வேற நிறைய இருக்கு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லும் போது சரி கொஞ்ச நேரம் தானே வந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்களா. இல்ல நாளைக்கு நான் உங்க துணி எடுத்துட்டு வருவேன் இல்லையா, சோ அப்போ வந்து உங்களை பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த காலை கட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இந்த பவன் என்ன பண்ணுவானா அவன் அந்த ஆன்ட்டியோட துணி தச்சிருப்பான் இல்லையா, சோ அதை எடுத்துட்டு நேரா அவளோட வீட்டுக்கு தாங்க போவான். வீட்டுல எங்க பார்த்தாலும் இருக்க மாட்டா பாருங்க. அப்படியே வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தனா அவ அங்க உட்காந்துருப்பாளா. இப்ப நேரா போயிட்டு ஹலோ மேடம் உங்களோட துணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே ஏய் பவன் வந்துட்டியா, என்ன காலையிலே வந்திருக்க அப்படி சொல்லும் போது ஆமா நீங்க வேற துணி கேட்டீங்க இல்லையா, அதான் உங்களுக்காக அவசரமா எடுத்துட்டு வந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஓ நீ இந்த துணி கொடுக்க தான் வந்தியா, சரி ஓகே வா அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த துணியை எடுத்துட்டு அவனை கூப்பிட்டு நேரா உள்ள போவாங்க. இப்ப இவன் என்ன சொல்லுவானா, சரி மேடம் நீங்க அந்த துணியை போட்டு பாருங்க அப்படி சொல்லும் போது எனக்கு இது போட்டு பார்க்கணும் அவசியமே கிடையாது, எனக்கு தெரியும் இதோட அளவு கரெக்டா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த துணியை வாங்கி ஓரம் போட்டுட்டு அவனை இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிஸ் பண்ண ஆரம்பிச்சவ சும்மா இல்லைங்க, அவனை வச்சு சும்மா வேற லெவல்ல செய்வாங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பவனை வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து அவனை வழி அனுப்பி வச்சுட்டு அவனுக்கு ஒரு பிளேன் கிஸ் கொடுத்து அனுப்ப அவனும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா டைலர் கடையில நம்ம பவன் ரொம்ப மும்மரமா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருங்க. மெசேஜ் அனுப்புறது வேற யாரும் இல்ல, அந்த ஆன்ட்டி தாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஏ பவன் இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே முடியாது, நான் இதுக்கப்புறம் நான் வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த மெசேஜ்ல போட்டிருக்குமா. அதை படிச்சவனுக்கு கை காலே புரியாது. உடனே என்ன பண்ணோம்னா வேகமா எழுந்து அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போறதுக்காக எழுந்திருப்பான் பாருங்க. உடனே அந்த தாத்தாவும் ஏ பவன் எங்க போற அப்படி சொல்லி கேட்கும்போது தாத்தா ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓட்டுருவாங்க. அவன் நேரா அந்த ஆன்ட்டியோட வீட்டுக்கு தாங்க போவான். அங்க பார்த்தனா வாட்ச்மேன் இருப்பாரா. வாட்ச்மேன் அவன் தடுத்து நிப்பாட்டிட்டு என்ன விஷயம் எங்க வந்த அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல நான் ஆன்ட்டியை பார்க்க வந்தேன் அப்படி சொல்லும்போது அந்த ஆன்ட்டி கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட் கூட போயிட்டாங்க, இதுக்கப்புறம் வரைய மாட்டாங்க அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட அவனும் ஷாக் ஆயிட்டு அப்படியே சோகமா அந்த வீட்டு விட்டு வெளியே வருவாங்க. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லா முடிச்சிருப்பாங்க. இதுல வர சீன்ஸ் எல்லாமே செமையாவே இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்ம டெலகிராம் சேனலோட நேம் தரேன், அதை அப்படியே காப்பி பண்ணி டெலகிராம்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல காட்டுங்க. ஸோ அதுல வீடியோ இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே காய்ஸ், இதோட நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.